டயட், ஜிம், ஜாகிங்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணியும் அந்த எடை மிஷின்ல இருக்கிற நம்பர் மட்டும் கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குதா? ரொம்பவே ஒரு மாதிரி விரக்தியா இருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விஷயங்கள் உங்க மன உறுதிய கேள்வி கேட்காம உங்க உடம்போட அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டான வேலைய முடிக்கிறதுக்கு உதவ போகுது. நம்ம எல்லாரும் இந்த இடத்துல நின்னு இருப்போம். காலையில எழுந்து கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்றோம். ரொம்ப பிடிச்ச சாப்பாட்டெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறோம். ஆனா ரிசல்ட் மட்டும் பெருசா ஒன்னும் இருக்காது. இதுக்கு காரணம் நீங்க சரியா முயற்சி பண்ணாததுனால இல்லவே இல்ல. அப்போ பிரச்சனை எங்க தான் இருக்கு? உண்மை என்னன்னா, இது வில் பவர், அதாவது மன உறுதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே இல்ல. இது முழுக்க முழுக்க நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு ஹார்மோன் விளையாட்டு. நம்ம பசிய, நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்துறது ரெண்டு ஹார்மோன்கள் தான். அந்த 2 ஹார்மோன்களோட மொழிய மட்டும் நம்ம கத்துக்கிட்டா போதும், இந்த விளையாட்ட நாம ஈஸியா ஜெயிக்கலாம். சரி, வாங்க அந்த 2 முக்கியமான ஆட்கள பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புக்குள்ள தினமும் நடக்கிற இந்த பசி போராட்டத்தோட ஹீரோவும் வில்லனும் இவங்க தான் கூட சொல்லலாம். முத ஆள் கிரெலின். இத சிம்பிளா பசி ராட்சசன் கூப்பிடலாம். வயிறு காலியாகும் போதெல்லாம் இது நம்ம வயித்துல இருந்து மூளைக்கு டேய் சாப்பாடு போடு இப்பவே வேணும்னு ஒரு அலாரம் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும். 2வது ஆள் லெப்டின். இது திருப்தி தேவதை. வயிறு நிறைஞ்சதும் இது ரொம்ப மெதுவா மூளைக்கு போய் ஹே கூல் எல்லாம் ஓகே நீங்க சாப்பிட்டது போதும்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். நம்மளோட முழு வேலையுமே என்ன தெரியுமா? இந்த பசி ராட்சசனோட சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு அந்த திருப்தி தேவதையோட சத்தத்தை அதிகப்படுத்துறது தான். சரி, இந்த ஹார்மோன்களை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது? அதுவும் நம்ம சாப்பாட்டு தட்டுல இருந்தே. வாங்க முதல் 5 கில்லாடித்தனமான தந்திரங்களை பார்க்கலாம். இதுக்கு பேரு ப்ரீலோட் விளைவு. யோசிச்சு பாருங்க, பயங்கர பசியோட சாப்பிட உட்காந்து என்னாகும்? கண்ணுல பட்டதெல்லாம் சாப்பிடுவோம். ஆனா இதுக்கு பதிலா சாப்பிடறதுக்கு சரியா ஒரு 15 நிமிஷம் முன்னாடி ஒரு ஆப்பிள் இல்ல ஒரு கைப்பிடி பாதாம் இல்ல ஒரு கப் தயிர் சாப்பிட்டு பாருங்க. இது என்ன பண்ணுனா அந்த பசி ராட்சசன் கிரெலினோட சத்தத்தை அமைதிப்படுத்திடும். இதனால நீங்க மெயின் சாப்பாட்ட ரொம்ப நிதானமா தேவைக்கு மட்டும்தான் சாப்பிடுவீங்க. கிட்டத்தட்ட 30-40% கேலரிகள் தானாவே குறைஞ்சிடும். இது ஒரு சூப்பர் சிம்பிளான தந்திரம், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அடுத்த முறை சாப்பிடும்போது இதை கவனிங்க. நம்மள பலர் சாப்பாட்ட மெல்றது கூட இல்ல, அப்படியே முழுங்குறோம். ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் குறைஞ்சது ஒரு 15-20 தடவையாவது மென்னு சாப்பிடுங்க. இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா, உங்க திருப்தி தேவதை லெப்டின் மூளைக்கு ஹேய் வயிறு நிறையுதுங்கிற மெசேஜ் அனுப்ப போதுமான டைம் கிடைக்கும். அவசரமா சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச பிறகும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். சிப்ஸ், அப்பளம் மாதிரி மொறுமொறுப்பான சைட் டிஷ் என்ன பண்ணும்? வாயில போட்ட உடனே கரைஞ்சிடும். மெல்றதுக்கு வேலையே இருக்காது. ஆனா அதுவே ஒரு கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல் எடுத்துக்கிட்டா அதை நல்லா மெல்லணும். இந்த மெல்ற நேரம்தான் நம்ம லெப்டின் ஹார்மோனுக்கு நம்ம கொடுக்கற ஒரு வாய்ப்பு. அதுக்குள்ள அது மூளைகிட்ட பேசி போதும் நிறுத்தணும்னு சொல்ல வச்சிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க தட்டை எப்படி பிரிக்கிறீங்கன்னு பாருங்க. பாதி தட்டுல சாதம், சப்பாத்தின்னு உங்களுக்கு பிடிச்சத வைங்க. ஆனா மீதி பாதி தட்டை கண்டிப்பா காய்கறிகள், கீரைகள், சாலட்னு நார்ச்சத்துள்ள உணவால நிரப்பணும். நார்ச்சத்து என்ன பண்ணும்னா கார்போஹைட்ரேட்டை விட வேகமா வயித்த நிரப்பிடும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரத்துக்கு பசியை தாங்கவும் வைக்கும். இது நம்ம மூளையையே ஏமாத்துற ஒரு சின்ன சைக்காலஜி தந்திரம். ஹார்வர்ட்ல பண்ண ஒரு ஆய்வுப்படி வெள்ளை நிற இட்லிய ஒரு வெள்ளத்தட்டுல வச்சு சாப்பிடறத விட ஒரு அடர் நிற தட்டுல, உதாரணமா ஒரு வாழை இலையில வச்சு சாப்பிடும்போது அந்த இட்லி நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியுமாம். இதனால அடடா நாம நிறைய சாப்பிடுறோமேன்னு மூளை நம்பி குறைவா சாப்பிட்டாலே திருப்தி அடைஞ்சிரும். அதே மாதிரி வீட்ல இருக்கிற பெரிய தட்டுகளெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு சின்ன தட்டுகளை பயன்படுத்துங்க. ஓகே, நம்ம சாப்பாட்டு தட்டை ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தினசரி பழக்க வழக்கங்கள்ல செய்ய வேண்டிய சில சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த மாற்றங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. இது 6வது தந்திரம், தண்ணீர் சோதனை. பல நேரங்கள்ல நமக்கு வர்றது உண்மையான பசியே இல்லங்க, அது வெறும் தாகம். ஆமா, நம்ம உடம்புல தண்ணீர் குறையும் போது நம்ம மூளை தாகத்தையும் பசியையும் போட்டு குழப்பிக்கிட்டு பசிக்குதுன்னு தப்பான சிக்னல் கொடுக்கும். அதனால இனிமே பசிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா முதல்ல ஒரு பெரிய கிளாஸ் தண்ணீர் குடிங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த பசி காணாம போயிடுச்சுன்னா அது போலி பசி. திடீர்னு ஒரு சாக்லேட் சாப்பிடணும் இல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுதா?
அதுக்கு பேர் பசி இல்ல, அதுக்கு பேர் கிரேவிங். இது நம்ம மூளையில ஏற்படுற ஒரு தற்காலிக ரசாயன மாற்றம். இது ஒரு கடலல மாதிரி தாங்க. ரொம்ப வேகமா வரும். ஆனா ஒரு 15-20 நிமிஷத்துல அதுவா அடங்கிடும். அந்த அலையோட சண்டை போடாம அது கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் பாருங்க. அது தானாவே போயிடும் பாருங்க. நம்ம உடம்ப ஒரு ஃபேக்டரின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. கொழுப்பை எரிக்கிற மிஷின் உள்ளே இருக்கு. ஆனா அந்த கொழுப்ப மிஷினுக்கு கொண்டு போக ஒரு லாரி வேணும் இல்லையா? அந்த லாரி பேரு தான் எல்-கார்னிடைன். நம்ம உடம்புல இந்த லாரிகள் கம்மியா இருந்தா எவ்வளவு உடற்பயிற்சி செஞ்சாலும் கொழுப்பு எரியாம அப்படியே கிடக்கும். இந்த மூலத்தில் குறிப்பிட்டபடி சில சப்ளிமெண்ட்டுகள் இந்த எல்-கார்னிடைனை நீர் எடையை குறைக்க பொட்டாசியத்தோடும் பசியை கட்டுப்படுத்த கார்சினியாவோடும் சேர்த்து வழங்குகின்றன. இது ஒரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பழக்கம். சாப்பிட்டு முடிச்சதும் நேரா போய் சோஃபால உட்காராம ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்குள்ளேயோ இல்ல வெளியிலயோ ஒரு சின்ன நடங்க. இப்படி பண்றதுனால நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு திடீர்னு எகிராது. அதாவது இன்சுலின் ஸ்பைக் ஏற்படாது. இதோட பலன் என்ன தெரியுமா? சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணாது. உடம்புல தேவையில்லாத கொழுப்பும் சேராது. கடைசியா ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம், தூக்கம். இந்த சார்ட்டை பாருங்களேன். ஒரு நாள் ராத்திரி நீங்க சரியா தூங்கலைனாலும் அடுத்த நாள் உங்களுக்கே தெரியாம 300 - 400 கலோரிகள் வரை அதிகமா சாப்பிடுவீங்களாம். ஏன்னா தூக்கமின்மை அந்த பசி ராட்சசன் கிரெலினே நாள் முழுக்க ரொம்ப ஆக்டிவாவே வேலை செய்ய வைக்கும். அதனால எடை குறைப்புல நீங்க சீரியஸா இருந்தா தினமும் 7 - 8 மணி நேர தூக்கத்துக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுங்க. சரி, இந்த 10 தந்திரங்களையும் பார்த்த பிறகு எடை குறைப்புங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கற விதத்தை கொஞ்சம் மாத்திக்க வேண்டியிருக்கு இல்லையா? நம்மளோட இலக்கு பசியோட தினமும் சண்டை போடுறதில்ல. அதுக்கு பதிலா நம்ம உடம்போட மொழிய கத்துக்கிட்டு அதோட ஒரு நண்பனை போல உரையாடுறது தான். கிரெலின் கத்தும்போது அது ஏன் கத்துதுன்னு புரிஞ்சுக்கிறதும், லெப்டின் மெதுவா பேசும்போது அதுக்கு காது கொடுக்கறதும் தான் உண்மையான வெற்றி. இது ஒரு போர் இல்லைங்க, இது ஒரு விழிப்புணர்வு பயணம். இப்போ உங்க கையில 10 சக்தி வாய்ந்த கருவிகள் இருக்கு. இதையெல்லாம் வச்சு பாக்கும்போது பசிய கட்டுப்படுத்துறதுங்கிறது இனிமேலும் உங்களால ஜெயிக்க முடியாத ஒரு சவாலா? இல்ல அது ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற ஒரு புத்திசாலித்தனமான தேர்வா மாறுமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.